நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக நம்ம இன்னைக்கு அரசியல் பிரபலங்கள்ல திரு டிடிவி தினகரன் அவங்களோட ஜாதகத்தை தான் பார்க்கறேங்க. இவர் நீண்ட காலமா அரசியல் இருக்காரு, எம்பியா இருந்திருக்காரு. ஒரு காலகட்டத்தில் அதிமுகவினுடைய பெரிய பிம்பமா செயல்பட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எம்எல்ஏவும் இருந்திருக்காரு. இப்போ ஒரு தனி கட்சியினுடைய தலைவரா பொதுச் செயலாளரா அந்த மாதிரி இருக்காரு. இவர் நீண்ட காலம் அரசியல்ல இருக்கிறதுக்கு தாக்கு பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் அரசியலுக்கு வர்றாங்க, காணாம போயிடுறாங்க. ஆனா ஒரு நீண்ட காலமா ஒரு பேசும் முகமாக அப்படி எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஜாதகத்துல பார்க்க போறோம். அதுவும் பிருகுநந்தி நாடியில ஜீவன் என்கின்ற குரு அப்படிங்கிறது ஜாதகருடைய வாழ்வியல் முறையிலும் ஜாதகருடைய லைஃப் ஸ்டைலையும் குறிப்பிடுதுங்க. அப்படி குறிப்பிடும் போது குரு சூரியனோடு தொடர்பு கொள்ளுதுங்க. அதாவது குருவுக்கு திரிகோணங்களில் இருக்கிற கோள்கள் குருவுக்கு அதோட செயல்பாடுகளை சொல்லுங்க. குரு தன் சொந்த வீட்டுல இருந்தாலும் சூரியனோட தொடர்பு கொள்றதுனால குரு சூரியன் சேர்க்கையாக இங்கு செயல்படுங்க. அதனால இந்த ஜாதகருக்கு குரு சூரியன் சேர்க்கையாக இருந்து, குரு என்பது ஜாதகர், சூரியன் என்பது அரசாங்கம், அரசியல், பிரபலம். அதே மாதிரி இவர் பேட்டி கொடுக்கறதாகட்டும், பேசுறதாகட்டும், அது ஒரு 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 ஃபெமிலியராகவும் ஒரு ரீச் ஆகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுங்க. அப்ப இந்த குரு சூரியன் சேர்க்கை தான் அதுக்கு மிக முக்கியமான காரணங்க. இப்ப சமீப காலகட்டத்துல அதிமுகவில் இருந்து விளையவங்க பல்வேறு நபர்கள் தங்களுடைய அடையாளங்களை சரியா தக்க வச்சுக்க முடியல. ஆனாலும் இன்னைக்கு இவரு அதிமுகவில் இருந்து விலகி இருந்தாலும், விலக்கப்பட்டு இருந்தாலும், இன்று இவருக்கு அதிமுகவிலேயே திரும்ப கூட்டணியாக இணைந்து இவருக்கென்று ஒரு பெரிய அங்கீகாரம் இப்பொழுது கிடைச்சிருக்கு. இந்த அங்கீகாரத்தோட பிளஸ் ஆர் மைனஸ் எப்படி இருந்தாலும் இப்போ அவருக்குன்னு ஒரு தனித்துவ அடையாளம் கிடைச்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, பிறப்புல எப்படி நாம அவர் அரசியல்ல இருக்கிறாரு, பிரபலமா இருக்கிறாருங்கிறதுக்கு குரு சூரியனை மையமாக வைத்தோமோ, அதே போல இன்று கோச்சார சனி பிறப்பினுடைய குருவை தொடர்பு கொள்றதுனால, கோச்சார சனி என்பது வெளிக்கட்டத்தில் இருக்கும். எப்பொழுதுமே பிறப்பு ஜாதகங்கள் எப்பொழுதுமே உள்கட்டத்தில் இருக்கும். கோச்சார சனி குருவை போய் தொடர்பு கொள்றதுனால, அந்த குரு ஏற்கனவே பிறப்புல சூரியனை, திரிகோணத்தில் இருக்கிற சூரியனை இணைஞ்சு செயல்படுறதுனால இங்கு சனி குரு சூரியன் தொடர்பாக கோச்சாரத்தில் செயல்படுவதால் இவருக்கு அரசியல்ல இன்னைக்கு கூட்டணி, தன்னோட கட்சிக்கு ஒரு அங்கீகாரம், தனக்கு சில எம்எல்ஏக்கள் வாய்ப்பு, தான் அதுல போட்டியிட்டாலும் எம்எல்ஏ கூடிய யோகம் அப்படிங்கிறது இன்னைக்கு அவரோட ஜாதகத்துல மிக பிரகாசமா செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சோ ஒரு ஜாதகத்தின் மூலம் ஒருவர் பிரபலமா இருக்கிறது, தற்சமயம் அவருக்கு அந்த யோகம் எப்படி பரிணமிக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவா ஒரு ஜாதகத்தின் மூலம் பார்க்கக்கூடிய அமைப்பு நமக்கு இருக்கு. சோ இன்னைக்கு அவருக்கு நடக்கக்கூடிய புத்தி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2026 அவருக்கு சந்திர புத்தி நடக்கிறது. அந்த சந்திரனுக்கு 2 சூரியன் இருக்கிறார். சோ அப்பொழுது இவரோட ஜாதகத்துக்கு இப்போ அவருக்கு அங்கீகாரம் கிடைக்குது. அப்போ பிறப்பு சூரியன் தொடர்பு, கோச்சாரம் சனி குரு சூரியன் தொடர்பு, புத்தி தனக்கு 2 இருக்கக்கூடிய சூரியனோட தொடர்புகள், இதெல்லாம் அவருக்கு ஒரு சாதகமான வாய்ப்புகளை, சூழ்நிலைகளை உருவாக்குது அப்படின்னு நான் இந்த வீடியோ பதிவின் மூலம் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஜோதிடம் என்பது நமக்கு ஒரு வழிகாட்டி. எந்த தசாபுத்தி கோச்சாரங்கள் நமக்கு மேலே தூக்கிவிடும், எதுக்கு வாய்ப்பு தரும், எவர் எந்த துறையில பிரகாசிப்பார் என்பதற்கு ஜோதிடம் ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்கு. அதுவும் நாடி ஜோதிடம் என்பது மிக வலிமையாக இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமக்கு இந்த நாடி ஜோதிடம் மற்றும் அட்வான்ஸ்டு பராசரா போன்ற வகுப்புகள்லாம் கத்துக் கொடுக்குறேங்க. இதற்கு நீங்க பாக்குற இந்த மென்பொருள்கள் ஆண்ட்ராய்டு, ஆப்பிள்ல, விண்டோஸ்ல எல்லாத்துலயுமே நமக்கு மென்பொருள்கள் இருக்கு, புத்தகங்கள் இருக்கு. தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்து வேறொரு தருணத்தில்